ஃப்ரெண்ட்ஸ் பூஸ்ட் ஹார்லிக்ஸா பூஸ்ட் வாங்க பூஸ்ட் குடிக்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு நான் சொல்லவே மாட்டேன், நீங்களே வருங்க. சொல்ல மாட்டேன். அன்பான சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். வாங்க டீ குடிக்கலாம். எங்க அம்மா தூய தமிழ் தான் பேசுவாங்க. டீ இல்லைங்க, பூஸ்ட். இவங்க பாருங்க இப்போதான் எழுந்திரிச்சாங்க. யாராவது நான் குளிட்டி டைம் பாட் பாடிட்டு இருக்குதுங்க. கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிடலாம் வீடியோ எடுக்கிற வரைக்கும். அதான் குளிட்டி நான் சோபாவில் தான் தூங்கி பல்ட்டி அடித்து கீழே உழுக போய் நாங்கள் பிடிச்சி கீழே படுக்க வச்சோம். மறுபடியும் தூக்க வரையிலே எழுந்திரிச்சு தடா புடம் மறுபடியும் மேலே ஏற்பட்டு இந்த ஆதிரனுக்கும் ஆராதனாக்கும் சண்டை வந்துருது. சோபா சண்டை வந்துருது. அப்புறம் ஆராதனா இந்த பக்கம் படுத்தாலும் அது மூஞ்சி மேலே போய் உட்காந்துக்குது. இந்த சைடு வந்து படுத்தாலும் எந்திரிச்சு வந்து மூஞ்சி மேலே படுத்துக்குது. நல்லா குடிங்க சேட்டை படுத்துக்குன்னு சொல்லி தலகாணி எல்லாம் கொடுத்து படுக்க வச்சு போட்டு அவசர அவசரமா வந்து மூக்கு மேல ஏறி படுக்குது. வயிற்று மேல படுக்கிறது சொன்னா அது மூஞ்சிது அப்படிங்குதுங்கிற. அப்புறம் கொஞ்ச நேரம் ஓரி ஆட்டம் கட்டிட்டு தூங்காமே இருந்தாரு சாரு நைட்டு. அதனால அவங்க அமிச்சிக்கிட்ட கொண்டு போய் விட்டு தூங்க வச்சிருக்கிறோம். நீ வந்தாருன்னு என்னென்னு வந்துவாரோ தெரியல. அந்த சோபால மேலே ஏறி உட்காந்துக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா அந்த நுனியில போய் அந்த சைடு உட்காந்து கீழே விழுகிற மாதிரி உட்காந்துக்குது. பயமா இருக்குது. சொன்னோம்னா அழுகுது, வாயில சொன்னாலும் அழுகுது. கப்பனே இருக்க மாட்டேது. அப்புறம் இன்னொன்று என்னன்னா வெளியில போலாம். வெளியில இதை தவிர எதுவுமே சொல்றது இல்லை. வெளியில போலாம் 24 மணி நேரம். அதனால இன்னைக்கு மழை வேற வருது நம்ம ஊர்ல. இல்ல அதனால ஊர்ல கொண்டு போய் விட்டுட்டாங்கன்னு சொல்றதுக்கு வந்துட்டு அப்புறம் மழை வருதுன்ட்டு மழை தூரிட்டு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஊர்லயும் மழையான்னு சொல்லுங்க. நேற்று நைட்டு மொட்டை மாடியில போய் படுக்கலான்னு சொல்லிட்டு காயத்ரி வேச்ச கேட்டு போய் இல்ல அப்படி சொல்ல வந்து பினிஷிங் பண்ணாம இதுக்கு வந்துட்டேன். இல்ல நேற்று மொட்டை மாடியில காயத்ரி வச்சு கேட்டு போய் நான் பாட்டு கம்முன்னு படுத்துட்டுங்க. போய் படுக்கலான்னு கூட்டிட்டு போய் 1 மணி வரைக்கும் நியாயம் பேசி 1 மணிக்கு தூங்கி 2 மணிக்கு மழை வந்து மறுபடியும் கீழே ஆனா நல்லா இருந்துச்சு போன. அது எப்படி நான் வர்ற அன்னைக்கெல்லாம் மாடிக்கு போற அன்னைக்கெல்லாம் ஒன்னா இடி மின்னல் மழை புயல் எப்ப பாரு புரியாத. இந்த 2-3 நாளாவெல்லாம் உங்க ஊர்ல இத்தனை நாளா மழையே இல்லைங்களாமா? அப்ப நீங்க வந்து அந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்கீங்க. மழை வருது அப்படின்ச்சா எங்க அம்மா பிரியாதுன்னு சொல்லு. எங்க அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் வேப்பமலை போனா மழை பட்ட ஊத்து. நான் மங்களாப்பூர் மழை அதிகமா வருது. சவுண்ட் கேக்குதா? மழை மழை வந்துருது அப்படின்னு எங்க அம்மா சொல்லு. அதே மாதிரி அக்கா சொல்லுது. அப்புறம் இங்க சொல்லக்கூடாது ரகசியம் பேசுறாங்க, சொல்ல மாட்டாங்க. ஊருக்கு போயிருந்தா நீங்க வந்தோட மழை வந்துருச்சுங்க அப்படின்னாங்களா? வீட்டுக்குறாங்க எந்திரிச்சு வராதுண்ணா பல்லு விளக்கு போய். ஓகே நான் வந்து பூஸ்ட் குடிச்சிட்டு வந்துட்டு அப்புறம் உங்க கூட பேசுறேன். வீடியோ கண்டினியூவா பாருங்க. இப்போ வந்து அடுத்தது நாங்க சமையல் வேலைக்கு வந்தாச்சு. ஆமாங்க. என்னென்ன சமையல் பாத்தீங்கன்னா கீரை பருப்பு போட்டு கடையில். என்ன கீரை? பாலக்கீரை பாசி பருப்பு போட்டு கடையில போறோம். அது வந்து கேரளா சைடு அதிகமா செய்வாங்க மாதிரி. பாலக்கீரை இந்த சைடு நான் பாக்குறேன். முதல்ல இந்த கீரை கொஞ்ச காலமா தான் பாலக்கீரை அதிகமா இதாயிட்டு. அதான் நான் கேள்விப்பட்டதே இல்லை காயத்ரி, நீங்க வாங்கித்தான் நான் பார்த்தேன். தங்குஞ்சு எத்தனை அழகா வந்து நிக்கிறத பாரு. எங்க முருகர், எங்க திருச்செந்தூர் முருகர் வந்து நின்று இருக்குது. ஏ அச்சோ வீடியோ எடுக்கல நான் எடுத்துக்கிறதோட தங்கம். சோச்சோ உங்க தங்கத்தை எடுத்துக்க சொல்லுதே என்ற தங்க மயில் இங்க அருவு மயில். அது பச்சையாவே குடிக்குது.
வெயிட் லாஸ் பண்றாலும் என்ன பண்ணாலும் பண்றது மறுபடியும் டிவி ஐட்டம் அதெல்லாம் வெயிட் கிடையாது பிரச்சனையே இல்லை யாராவது சரி ஆனா சத்தானதை திங்கோணும் அது மட்டும் நாம் விட்டுற கோட்டை விட்டுறோம் நாக்கு ருசியா இருக்குன்னு சாப்பிடக்கூடாது சீரோட தாங்க வெள்ளமா தாங்க நல்லா இருக்குது கம்மனேரு இல்ல இல்ல சூப்பரா தான் முடிச்சிட்டு இருக்கிறேன் அது குழந்தைய எடுத்து கையில் வச்சுட்டு இருந்தேன்னா அதனால போன அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் தொடர்ந்து வீடியோ பாருங்க நண்பர்களே. சுரைக்காய் வந்து ஜூஸ் போட்டாச்சு. டிவி நிறுத்திடலாம்ல, போட்டுட்டு ஓடிட்டாங்க. மேடம் மேடம் இந்தாங்க மேடம், வெயிட் லாஸ் ஜூஸு, அது சுரைக்காய் ஜூஸ் கொண்டு வந்துட்டீங்களா? நீ குடிக்கிறியாம்மா? குடிமா நீ கொஞ்சம் ஜூஸு. அங்கே ஒன்றுமே இல்லை, நீ ஜூஸோட குடி. வீடியோ எடுக்கிற நாம எப்படி சொல்றத பாருங்க. லைட் எழுதிட்டு வருது. வேற என்ன குட்டியே, என்ன முழிச்சுட்டே இருக்க? நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்குது. எல்லாமே ஒரே வந்து வெள்ளரிக்காய். அதான் நான் சொன்னேன், குட்டி கட்டா கட்டான்னு இளவரசம் குடிக்குமா? அதுக்கு இருக்குது ஒரு டம்ளர் கொடுத்துரு. ஓகே கொடுத்துருக்கோண்டா. எப்படி குறைக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம், எவ்வளோ குறைக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ரசம் அதே போதுமா இல்லை? எனக்கு வேண்டாம், நான் பருப்பு காயே சாப்பிட்டு எதிர்பார்க்க மாட்டாங்க. இளவரசம் தான் ரசம். சரி, உங்க அப்பாவா கொடுத்துரு இளவரசனுக்கு. சுரைக்காய் கலர்ஃபுல்லாக ரெடி ஆகுதா? அப்படிதான் நான் எங்கன்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, காரமாகவும் இருக்குது. ஆனால் வெயிட் லாஸ் இருக்கிறவங்க காரமாக சாப்பிடக்கூடாதும்மா. காரம் சாப்பிட்டே குறைப்போம். மறுபடியும் மதியம் எனக்கு பஸ்லன்னு சொல்லி நான் கட் பண்ணிட்டேன். இல்லை, வெயிட்டை குறைக்கிற மாதிரியுமே நம்ம வந்துட்டு அதுக்கு அளவான சாப்பாடுங்கிறது, அப்புறம் வந்துட்டு இந்த ஜூஸ் இதெல்லாம் குடிச்சுக்கிறது, வாக்கிங்கும் போய்க்கிறதா, பச்சி போண்டா டீ, அது என்னென்ன எஃபெக்ட் போடுறோமோ அதுக்கு ஈக்குவலா இது இருந்துருக்க வேண்டியது. அதுதான் எப்படிதான் வெயிட் லாஸ். அந்த சுத்தி இருக்கிறவங்க அப்புறம் அந்த மாதிரி எல்லாருமே டயட் இருந்தா நம்ம மெயின்டைன் பண்ணலாம். வீட்டுல இருக்கிறவங்க அந்த மாதிரி நம்ம கண்ணு முன்னாடியே பொண்ணு என்ன பண்ணாலும் தெரியும். அடங்குமா? இங்க பாருங்க, காய்கறி செஞ்சு வச்ச பாலக்கீரை, பாசிப்பருப்பு, நான் பாசிப்பருன்னு எல்லாம் சொன்னதை கேட்டு பச்சை பயிரோன்னு நினைச்சிருக்கேன். ஆனா தெரியுது பாசிப்பருப்புங்கிறது தெரியுது, தெரியாதெல்லாம் அப்ப வந்து அப்படி நினைச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சமையல் ரெடி ஆயிடுச்சு. சுரைக்காய் பொரியல், கீரை கூட்டு, பாலக்கீரை கூட்டு, பாசிப்பருப்பு போட்டது. வாங்க சாப்பிட்லாம். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுங்கள். தோறுங்கள், சாப்பிடுங்கள், கலர்ஃபுல்லாக சாப்பிடுங்கள். சனிக்கிழமை சாமி கும்பிட்டு பட்டை தீட்டியாச்சு. சுகாஸ் சவுண்டை குறை சுகாஸ். வாங்க நண்பர்களே, பாலக்கீரை போட்டுங்க. பாசி பயிர் அந்த தொல்லி. பாலக்கீரை வந்து எங்கள் அம்மா வேலைக்கு போகிற இடத்துல வாங்கிட்டு வந்தது. சுரைக்காயும் அங்கே தான் வாங்கிட்டு வந்தது. ஆமாங்க, தொல்லி இல்லாமல் இருக்குமில்ல நண்பர்களே, அந்த பருப்புக்குள்ள போட்டு கடைஞ்சிருக்கிறாப்ப இது செமையா பாசி பருப்பு. நாங்கள் இன்னும் சாப்பிட்டதில்ல. காய்கறி போட்டு அப்படி செய்வாங்களாமா. அப்புறம் சுரைக்காய் பொரியல், அது எனக்கு எப்பவுமே பிடிக்கும். நான் பொரியல் வேணால் சாப்பிட்ருக்கேன், இங்கே தான் வந்து சாப்பிட்ருக்குறேன். வாங்க நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சாப்பிடலாம் வாங்க, சாப்பிடு. பருப்பு எப்படி இருக்குன்னு சொல்லு. சுகாஸ் வந்து இப்போ தான் 10 மணிக்கு எழுந்திரிச்சுக்கு வந்து காஃபி பூஸ்ட் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. 10 மணி ஆயிடுச்சு. நல்லா இருக்குதா டேஸ்ட்? எந்த கீரை மாதிரி இருக்குது? எறும்பருப்பு சாப்பிட்ற மாதிரி இருக்குதா இல்லை? சூப்பராக இருக்குது. சரி, உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள், வாங்க சாப்பிட்லாம். நாங்கள் இன்னும் சாப்பிடல.
சுகா இதனா ஆராதனா குட்டியும் ஆதிரன் குட்டியும் இளவரசங்கூட காரில் ஓடிட்டாங்க கடைக்கு. கார் எடுத்தோடனே நானும் வரேன்ப்பா அப்படின்ட்டு அழுதுட்டு சார் ஓடிட்டார். சார் முன்னாடியே ஆராதனா மேடம் ஓடிட்டாங்க. எல்லோரும் காரில் ஏறி ஓடிட்டாங்க. அதனால் நாங்கள் இன்னும் சாப்பிடல. ஓடி போல காரில் போயிருக்காங்க. காரில் போயிருக்காங்க. அதனால் நாங்கள் இன்னும் சாப்பிடல. ஓகே, அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே தொடர்ந்து பாருங்கள். ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. சர்ப்ரைஸ் ஒன்று வீடியோவில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆராதனா குல்ட்டிக்கு பயங்கரமாக அடி விழுந்துச்சு. எண்ணெய் தேய்ச்சி விட்டுருக்குற தடிச்சதுக்கு. ஆராதனா யார் அடிச்சது? எதுக்கு அடிச்ச? இது என்ன சொல்லுதுன்னு பார்க்கல. எதுக்கு அடிச்சேன்னு சொல்லு ஆராதனா. பாரு தெரியலையா என்ன நடிப்புன்னு பாரு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரே அழுக. சாப்பாட்டை அத்தனை வேஸ்ட் பண்ணிட்டு வாங்கி தட்டில் வச்சுட்டு அது ஒன்று ஒரே அழுக. காமெடி வச்சு எல்லோரும் பார்க்கலான்னு காமெடி வச்சுருக்கிறேன். அந்த பொம்மையே தான் வைக்கணுமாமா. சுகாஸுக்கு பிடிச்சதை வைக்கணுமாமா. ஒரு டிவிக்கு 2 பேர் சண்டை. சொன்னால் கேட்கறதில்ல. அப்புறம் அழுகிறக்கு ஆரம்பித்தா வீடே செலவாங்கிற மாதிரி கண்டினியூவாக அழுதுட்டு இருக்கிறது காரணமே இல்லாமல். சொன்னால் புரிஞ்சுக்கோன்னு. ஆதிரன் கூட சொன்னா சரிப்பா சரிம்மாங்குது. ஒரே வார்த்தையில் நிற்குது அழுகாச்சி. ஆதிரன் சின்ன குழந்தை, நீ சொன்னா அடிக்க பாருன்னா கம்மல் இருந்துக்கோன்னு ஜாமி. ஒரே குடிப்பாருன்னு அழுகக்கூடாது. டிவி உங்க 2 பேருக்கு மட்டும் வாங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கறது. அது சாப்பிட்டு இருக்கிற எல்லாருமே சரி காமெடி பார்க்கட்டுன்னு. ஆனால் இவங்க அப்பா ஃபோனில் படமெல்லாம் பார்க்குறாங்களாமா, டிவியில் பார்க்க மாட்டாங்களாமா. அந்த பொம்மையே தான் 24 மணி நேரம் ஓடணுமாமா. அப்படி எங்கே போனால் அடம் பிடிச்சிட்டு அழுகிறது. குழந்தைங்கிட்ட கூட போய் அடம் பிடிக்கிறது. அந்த பழக்கம் மட்டும் தீரவே மாட்டேங்குது. அழுகாவே எனக்கு எது என்னன்னு தெரியல, பிடிக்கிறது இல்லை. யார் அழுதான்னு பிடிக்கும். காரணத்துக்கு ஒரு கொஞ்ச நேரம் அழுதா குழந்தைகளுக்கு சமாதானப்படுத்தினா தான் எச்சா அழுகிறது. இது அப்புறம் அழுதுட்டே இருந்தாலும் சளி பிடிச்சிருச்சு போ அழுது. அதனால வேண்டாம் ஜாமினா கேட்கறதே கிடையாது. கோவம் வந்து அடிச்சு போட்டேன். சாரி, நீ சின்ன குச்சியில் அடிக்காம பெரிய குச்சியில் அடிச்சு வீங்கிற மாதிரி அடிச்சு போட்ட. குச்சி இல்லை, அது ஒரு பொம்மை ஒன்று கிடந்துச்சா. அது எல்லாம் எதுக்கு அடிக்கிற? ஸ்டிக்கா? அது எல்லாம் ஸ்டெம்பிள் எல்லாம் அடிக்கிற. நான் உனக்கு பூ மேலே 3 பூ கீழே 3 பூ வச்சு கட்டுன்னு சொன்னா நீ 2 வச்சு கட்டிட்டு இருக்கிற. ஆட கடவுளே, இதே இவ்வளவு நெருக்கமா எப்படி அழகா வந்திருக்குது. நீ கட்ட சொன்னீங்கன்னா மாலை மேல உன்னையே அவ்வளவு பெருசா இருக்குது. அது எப்படித்தான் தலையில அது சூப்பரா இருந்துச்சு வைக்கிறதுக்கு. இதுதான் 2 பூவா சூப்பரா இங்க பாரு. இதுதான் வைக்கிறதுக்கு அளவு. இப்படி கட்டிக்கோ, அப்பதான் நல்லா. பூ எக்கச்சக்கமா இருக்குதேன்னு சொல்லிட்டு அப்படி வைக்கலான்ட்டு வைக்க சொன்னேன். அது வாடா அரமா உருண்டையாட்ட பெருசா இருக்குது. நம்ம ஒன்று சொன்னால் நீ ஒன்று பண்ணுற. இங்கே ஒரு மேடம் எக்ஸாமுக்கு எழுதிட்டு இருக்கிறாங்க. நேற்று ஃபுல்லாக ஊர் சுத்தலில் கிளம்பிட்டு இப்போ உட்காந்து மாங்குன்னு கொரியர் எழுதிட்டு இருக்கிறாங்க மருந்துக்கு. இப்போ இது எத்தனை நிமிஷம் காயத்ரி வந்திருக்கு வீடியோ? எக்ஸாம்பிள் இப்படி படித்ததையும் தான் 100க்கு 100 வந்திருக்கோம். என்னம்மா இப்படி கிளிப் குத்தி இருக்கிற? என்ன தண்ணி சடையா? ஹேர் ஸ்டைல் பாரு. திரும்பிக்கா காயத்ரி பார்த்ததே இல்லையா வாழ்க்கையில் இப்படி குத்தி. அங்கே பாரு, இந்த ஒரு முடி அந்த ஒரு முடி எடுத்து. என்ன அறமாலும் உனக்கு அடர்த்தியே இல்லாத மாதிரி இருக்குது. இல்லை நீளத்தவே காண மாதிரி காயத்ரி. கொஞ்சமாவது நீளம் இருக்கு. 20 நாள் இருந்திருப்போம். என்றது இந்த அதான் அத்தனை போகுது. பெரியமாவுக்கு 2 முடியாவது 2 முடி நீளமா அது எப்பவுமே இருக்கு. இதுக்கு குட்டையா ஆயிட்டு போயிடுச்சு. இப்போ பார்த்தா என்னமோ ஹேர் கட் பண்ண மாதிரி இருக்குதுன்ற முடிவு பார்த்தா. ஏம்னா அப்படி வெட்டிக்குமா? நேற்று மொபைல் கடையில் அந்த அக்கா அப்படித்தான் வெட்டியிருந்தாங்க, நீயும் வெட்டிக்கோ. அப்படி பண்ணிக்கிறியா? நான் இப்படித்தான் போட்டு போக சொல்கிறேன். இது இப்படி குத்திட்டு போக சொல்கிறேன். அந்த சின்ன சின்ன கிளிப் இருக்குது, இப்படி குத்து சொல்ல எல்லா முடியும் சேர்ந்து இப்படி கீழே குத்திக்குமா, ஒரே வேலையாக முடிஞ்சுங்கிற. அப்படி குத்துனா நல்லா இருக்கும்ல பார்க்கறக்குமே. அதை செய்யவே மாட்டேங்குதுங்கிற.
அதை பின்னி அது வளைஞ்சிட்டு நிக்குது. அதுக்கு ரப்பர் பேண்டும் போட முடியறதில்ல. அதுக்கு தான் இப்படி சீவி ஃபுல்லா அப்படி பிடிச்சி அப்படி ஒரு கிளிப் அழகா குத்திட்டு பூ வச்சுட்டா சூப்பரா இருக்கும்ல. கிளிப் இருக்குது, நான் தரேன், நீ வை. டெய்லி ஒரு கிளிப்பு குத்து. ஏன் முடிக்காது. ஃபஸ்ட்டெல்லாம் முடி கொட்டாமல் இருந்தப்பெல்லாம் எத்தச்சோடு கிளிப் குத்தினாலும் பத்தாது. இப்போல்லாம் அது எத்தனோன்னு கிளிப் இருந்தால் போகுது, எல்லா முடியும் குத்திடலாம் மொத்தமாக. மண்டையில் ஏறுது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிடாதீங்க. ஏன்னா நான் இவ்வளோ பெரிய லென்த் வீடியோ யூடியூப் ஆரம்பிச்சதுலேருந்து வாழ்க்கையில் போட்டதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். அதனால் அப்படி சரி, எப்படி இருக்குது இந்த விளாகுன்னு மறக்காமல் சொல்லிடுங்க. போடுறதுக்கு நான் டெய்லி இங்கே தான் வந்து உட்காந்துட்ருக்கோம். அங்கேயே இருந்தால் நான் மட்டும்தான் தனியாக பேசிட்டு இருக்கணும். எப்படின்னா உங்களுக்கு இங்கே செட் ஆயிடுச்சு, எனக்கு அங்கே செட் ஆயிடுச்சு. இல்லை, எனக்கு தாலுக்கா ஆஃபீஸு எல்லாம் எதாக இருந்தாலும் அங்கே போய் பக்கம் பக்கமாக பழகி போச்சு. ரேஷன் கடை எல்லாம் பழகி போச்சு. அதான் இளவரசன் சொல்லிச்சு போன வாரம், கம்மனு கேரளாவில் போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு. அப்போ தான் சொன்னேன், இளவரசம் போயிடலாம் அப்படின்னு. அந்த மாதிரி போயிடலாமா? எல்லா பக்கமும் போயிருந்தா நம்ம அப்போ அங்கே இருந்ததே இல்லை. என்னை கல்யாணம் முடிச்சம் காட்டின்னு இப்போ இங்கே இருந்து பழகிடுச்சு 8 வருஷமாட்ட. அது வரைக்கும் அங்கே தான் இருந்தா அப்படி. அது மாதிரி தான் அங்கே வந்து. ஆனால் மொத்தத்தில் என்ன தெரியும் உண்மை, நம்ம ஊரை விட அடுத்த ஊர்னே நல்லா தான் இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற ஆளுகளே சரியில்லை, அதனால தான் இளவரசருக்கு பிடிக்கல. ஊருக்காரங்க மக்கள் சரியில்லை. ஊர் பிரச்சனை இல்லை, மக்கள் தான். மற்ற ஊர்லனா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு டெய்லி எழுந்திரிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. ஆனால் நம்ம மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்க வீட்டில் என்ன பிரச்சனை, என்ன ஆடு கட்டிக்கிறாங்களா, அவுத்து விட்டுலாமா, அந்த காட்டுக்குள்ள ஓட்டி விடலாமா, இந்த காட்டுக்குள்ள ஓட்டிட்டு வெளியே வந்துடுவாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமாங்க, இங்கே வந்து 20 நாள் இருந்துட்டோம்ல, அப்போ எல்லாரும் அங்கே பேசிக்கிறாங்க, குடி போயிட்டாங்க, திருப்பூரே குடி போயிட்டாங்க. அவங்கெல்லாம் யூடியூப் பார்க்குறவங்க ஒரு சிலர் அப்படி சொல்லி எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணி, ஏன்னா எப்போவுமே ஊருக்கு போனால் எங்கள் அம்மா அங்கேயே தான் இருக்குது. இந்த டைம் ஆடு மாடையும் விற்றுட்டுமா, அப்புறம் எங்கள் அம்மாவும் இங்கே வந்துருச்சா, கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. வேலை எங்கே கோயம்புத்தூரில் கிடச்சுனே அங்கேயே போயிட்டாங்க, திருப்பூர் சைடே போயிட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் போகிறேன், என்ன குடி போயிட்டீங்கன்னு சொன்னாங்க, திருப்பூரே போயிட்டீங்களாமா. ஆயா ஸ்கூலில் தண்ணீர் பந்தல் சாப்பாடு செய்கிற ஆயாட்ட ஃபோன் பண்ணி, டீச்சர் கூட ஊரவே வீட்டவே காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்றதுங்க. இங்கே வர்றது இங்கே எந்த ஊரில் இருக்கிறாங்க, யாருமே இல்லைங்க. நாங்களும் பார்க்குறோம், ஒரு மாதம்னாலும் யாருமே இல்லை, எந்த ஊர் குடி இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு. அப்புறம் எங்கள் ஆயா அப்படி சொன்னால் என்ன பண்ணுறது, சாமான் சேட்டெல்லாம் உள்ள கிடக்குதுல்ல அப்படின்ட்டு இல்லை, நைட் வந்து தங்கிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் வந்து வாங்கி கொடுத்தாங்க. இதுதான் வந்து ஆரம்பத்திலே சொன்னாங்க சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் அந்த சர்ப்ரைஸ். நாங்கள் வந்து வீடியோ எடுத்தா நான் சரியா எடுக்க முடியல, 1 நிமிஷம் தான் எடுத்துருப்பீன்னு நினைக்கிறேன். அதுவும் சரியா எடுக்க 1 நிமிஷமா தான், அதை ஒழுங்காவே எடுக்கலீங்க. அதனால ஆள் ஒரு தசையில நின்றுட்டு பேசுறதும் சரியா போயிதான் இருக்காது. வீட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன பையன் பார்த்துட்டு கட்டி வச்சிருப்பீங்க. என்ன வாங்கிருக்கிறோம். மொபைல், என்னுடைய மொபைல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ங்கிறதுனால ஒரு வீடியோவோட எடுக்க முடியல. நான் ஏற்கனவே வீடியோ சொல்லியிருப்பேன். அதனால வந்து எனக்கு வந்து சர்ப்ரைஸாக அவங்க 2 பேர் நேற்று மொபைல் வாங்கி கொடுக்கலான்ட்டு கால் பண்ணாங்க. நான் அப்போ கரெக்டாக கோபி ஒரு வேலையும் போயிருந்தேன். எங்கே இருக்கிற உன்னை பார்க்கறது தான் வரலாற்றுக்குறோம் அப்படின்னாங்க. நான் கோபியில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க, மொபைல் வாங்கி தர்ற, வீடியோ எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னாங்க. அப்புறம் அங்கேயே வெயிட் பண்ணி வந்துடுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டாங்க. நான் மொபைல் கடையில் எப்போவுமே நம்ம ரெகுலராக வாங்குற கடையில் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். போய் பார்த்துட்டு என்ன மொபைல் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளோவாக்கா ஐடியா இல்லை எதுவுமே. ஆனால் ஓப்போ வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிக்கிறனால கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குன்னு அது வேணா நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் போனால் திடீர்னு அந்த அக்கா என்னங்குது 90% மொபைலுக்கெல்லாம் ரேட் அதிகப்படுத்திட்டாங்க நம்ம கைச்சி. அதனால போன டைம் நம்ம 25,000க்கு எடுத்த மொபைல் எல்லாம் இப்போ 30,000, 30,000க்கு எடுத்தாலும் 35,000 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குதுன்னு அந்த அக்கா சொன்னாங்க. இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அமலுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அப்படி ஏன் அந்த மொபைல் அவ்வளோ ரேட் அதிகமாச்சுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருந்தா என்ன தெரிஞ்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க, மொபைல் கடை வச்சிருந்தீங்கன்னா. அதுக்கப்புறமா நம்ம என்ன மொபைல் வாங்கணும்னா ஓப்போ F33 Pro 5G. இது வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது சாமி பிக்கல ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 41,000 வந்து போட்டிருந்துச்சு.
எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாட்ட கேட்டதுக்கு இல்லை ரேட் குறைவுதான், அது அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2-3 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க தயவு செஞ்சு. எனக்கு அதுல இருந்து கொஞ்சம் என்னடா அதிகம் வாங்கிட்டாங்கன்னு ஒரு இது. ஆனா அவங்க எப்பவுமே ரெகுலரா வாங்குற கடை தான். இதுல வந்து 2 கலர் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரெட் ஒயின் கலர் தான். ஆமா, அது லைட் கிரீன் கலர் இருந்துச்சு. நாங்க வந்து இந்த கலர் தான் எடுத்தோம். இப்போ 6 ஓபன் பண்றாங்க. ஆல்ரெடி ஓபன் பண்ணது. மொத்தத்தில் யூஸ் போதே இல்லைங்களா, வருஷம் ஒரு போனை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் எனக்கு தீராத விஷமா போச்சு. நானும் நினைச்சேன் யூஸ் மட்டும் போக மாட்டேங்குது. ஆனா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் சொல்லலாம், அது ஓபன்ல தான் இருக்குது. இப்படி தூக்குங்க, இப்படி தூக்கு சாமி. ஆனா யூடியூப் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த மொபைலோட அருமை. நார்மலா யூஸ் பண்றவங்களே 2 வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ண முடியறது இல்ல. நாங்க எவ்வளவு வீடியோ எடுக்கிறோம், எவ்வளவு போட்டோ எடுக்கிறோம், அது ஸ்டோரேஜ் வந்து பத்தவே மாட்டேங்குது. இத்தனைக்கு முக்கியமான வீடியோஸ் தான் வச்சிருக்கிறேன். அழுங்காதடு சூப்பர் செம்மையான மொபைல் அது. ஆனா ரேட் எச்சா போட்டாலும் கம்மியா, இந்த நம்மளுக்கு சைஸ் சிறுசுங்க சைஸ். செங்கல் மாதிரி பெருசாலாம் வருது. இதுல வந்து ஸ்டோரேஜ் அதிகமா இருக்கு, ரேம் ரோம் இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து கேமரா குவாலிட்டி இதெல்லாம் பார்த்து செக் பண்ணி வாங்குறோம். மொபைல் சைஸ் வந்து முக்கியம் இல்ல. இந்த கலர் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்குறேன், நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்க. பேக் கவர் போட்டுருக்கா அப்படிங்க. ஆமா, பேக் கவரை கழட்டி காட்டுவாங்க. இதே கலர் தான், சேம் இதே கலர் தான். அந்த கவர் வேறதான். இவங்க வந்து சர்ப்ரைஸா வந்து வாங்கி கொடுக்கலாம். ஆமா, ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்க அப்படின்னா வீட்ல இருக்காங்கன்னா நேர்ல போய் பார்க்க வரலாம்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்க போய் கூட்டிட்டு போலாம் நினைச்சோம். அப்புறம் பார்த்தா கோபியில் இருக்கிறேன்னு சொன்னாங்க. சொல்ல வேண்டியது ஃபர்ஸ்ட் சொல்லி தான் காலையில போயிருந்தேன். சரி போய் நடந்துட்டு இருந்திருக்கீங்களா? நடந்து சுடுகாட்டுக்கு வந்து சூப்பரான ஒரு அட்ராக்டிவான கலர். இந்த கலர் நான் பார்த்ததே இல்லை மொபைல் ஃபர்ஸ்ட் டைம். செமையா ஒரு வீடியோ. நிறைய பேர் வந்து நம்ம புது மொபைல் வாங்கி வீடியோ போட்டாவே அக்கா என்ன மொபைல் யூஸ் பண்றீங்க, சூப்பரா கேமரா குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறீங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த ரேட்ல எல்லாம் வாங்குவோன்னு நல்லா வந்து போனே அந்த அக்காட்ட கேட்டேன், 25,000க்குள்ள கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு அந்த அக்கா 25,000க்குள்ளயா என்ன மொபைல் இல்லையா கேமரா குவாலிட்டியோட. ஆனா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்கலாம், தேடி வாங்கலாம். யூடியூப் வச்சிருக்கனால அந்த அக்கா சொன்னாங்களா இருந்தது. ஆனா இந்த மொபைல் தான் நல்லதுன்னு கடைசி வரைக்கும் சொல்லி அப்புறம் இன்னொரு விவோ எடுத்தோம். 2 மாதத்து இலவச எடுத்துக்கோ, ஓப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால எடுத்துட்டு வந்துட்டோம். இதனோட பிரைஸ் என்ன, நீங்க இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்க. ஆனா நெட்ல நான் போட்டு பார்த்தேன் 41,000 தான் போட்டுருந்துச்சு. அந்த அக்கா 2,000 லெஸ் பண்ணாங்க பழக்கமானவங்க அப்படிங்கிறனால. யூபிஐல வந்து ஸ்கேன் பண்ணா ஆஃபர் இருக்குது, உங்களுக்கு லெஸ் ஆகும் அப்படின்னாங்க. அது லாஸ்ட் வரைக்கும் நாங்க முயற்சி பண்ணி பார்த்தோம், அது ஒர்க் அவுட் ஆகல, அப்டேட் ஆகல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால வந்து அமௌண்ட் வந்து எல்லாமே கொடுத்துட்டு 2,000 மட்டும் லெஸ் பண்ணாங்க. தெரிஞ்சவங்க வாங்கிட்டு வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இலவசம் வந்து வெளியில கடைக்கு போயாச்சு. நாங்க எல்லாருக்கும் வீடியோ எடுத்துருக்கோம். பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. ரொம்ப நன்றி 2 பேர்த்துக்கும். சர்ப்ரைஸ் கிஃப்ட். நான் எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட் எனக்கு. அந்த யூடியூப்ல வர காசுக்கே கட்டுவடி ஆகாதுங்க. வருஷம் ஒன்று வாங்கி போனுக்கே சரியா போயிருமா. 2 வருஷம் ஃபர்ஸ்ட் வாங்கினேன் டெக்னோ. 2 வருஷம் வச்சிருந்தேன். அது வந்து 24,000க்கு வாங்கினேன். இதையும் நான் பத்திரமா வச்சுக்கோன்னு நினைக்கிறேன். ஆனா மொபைல் ரேட்டு இனிமேல் அதிகமாயிடுச்சாமா. அதனால லேப்டாப்ல எல்லாம் அப்பப்போ வீடியோ வந்து ஸ்டோரேஜ் கிளீன் பண்ணிட்டு வரணும். ஆனா என்னதான் நம்ம இது ஒன்னாலும் கொஞ்சம் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் மொபைல்ல. அது நாங்க யூடியூப் வச்சிருக்கறனால வீடியோ ஒன்னும் எடுக்க முடியாது. பேசிட்டே இருப்போம். அம்மா பேசி முடிக்கிட்டு சினிமாலாம் இல்ல அதுல. கம்முனு வை, நீ கம்முனு வைடாதங்க. ஓகே, நான் அதெல்லாம் அப்படியே வையலாம், முழுக்காட்டிடாத. போறேன் யூடியூப் எல்லாம் இதுல ஓபன் பண்ணிட்டு இதுல தான் இன்னைக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ண போறேன். வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. நான் இனிமே எடுக்கக்கூடிய வீடியோகள் எல்லாம் இதுல தான் பயங்கரமா வருது. ஏன்னா உங்களுடைய அன்பும் நல்ல ஆதரவும் தொடர்ந்து கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வியூஸே போறது இல்லைங்க நண்பர்களே. 2 டேக்கு மேல ஒரு வீடியோ போறதே இல்லை. ரொம்பவே படுமோசம். யூடியூப்க்கெல்லாம் டல் ஆயிடுச்சு. ஷார்ட்ஸ் தான் மேக்ஸிமம் நல்லா போகுது. ஆமா, அது சப்போர்ட் பண்ற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி. பில்லு இருக்குது, பில்லுக்கே 41,000 போட்டுருக்கு. அந்த வரி இந்த வரி எல்லா வரியும் போட்டு மொத்த பில்லு 41,000 வாங்கியாச்சு.
ஓகே, நீங்க யாராவது இந்த மொபைல் வச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்க, கட் பண்ணிட்டு போயிடுறேன். அடுத்து இருக்கு பாருங்க. பாருங்க எங்கள் அண்ணி வந்து மொபைலுக்கு திறப்பு விழா நடத்துகிறாங்க. இப்போ உள்ள செங்கல் இருந்தா அவங்க தான் பலி வரும், உண்மையாதான் பலி வரும். அதனால உண்மையை ஓப்பன் நீங்க தான் ஓப்பன் பண்ணீங்க. அதுல எனக்கு அந்த கவரை ஃபர்ஸ்ட் கிழிச்சு விட்டு அது மெயினா இதை கேட்காம விட்டா. இது சார்ஜ் எப்படி ஃபாஸ்ட் சார்ஜா? அதுக்கு 4 மணி நேரம் ஆகுது சார்ஜ் ஆகும். அதே ஒரு ஸ்டிக்கர் கீழே வை எப்படி ஓப்பன் ஓப்பன். டைம். எங்கள் மாமாவே மியூசிக் போட்டாரு. என்ன கலருங்க? ரெட்டா? இது வைன் ரெட் மாதிரி. ஓபன் பண்ணிடலாமா? நமக்கு முன்ன எடுத்துலாமா காயத்ரி? எனக்கெல்லாம் வேண்டாமாம்மா, ஏ எனக்கு என் ஜெயிலே போதும். சூப்பர். வாவ், அருமையான கலர். செமையாகுது. கலர் காபி கலர். நல்லா இருக்குதுங்க. பொடி கலர்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு மாதிரி நல்லா இருக்குது. நீங்க ரெட் கலர் சொல்லிருந்தீங்கக்கா. ஒயின் ரெட்டுங்களாமா. எப்படி எந்த கலர் எடுத்தாலும் பேக் கவர் ஒண்ணு போட்டுருவாங்க. ஆமா. ஹாப்பி அண்ணி. எல்லாம் ஐபோன் வந்து இந்த மொபைல் வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமாங்க. எல்லா மொபைல் எல்லாம் ரேட் கூடிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மொபைலுமே நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஓப்போ F83 Pro 5G. டெல் மீ. கேமரா குவாலிட்டி சூப்பரா இருக்குறாங்க. ஆனா ஸ்டோரேஜ் கம்மியா இருக்கு. 258. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் வச்ச மொபைல். கேமும் கொடுத்துருக்காங்க, 2-3 கேம் கொடுத்துருக்காங்க. கேமே கொடுக்குறாங்க. கேமரா பார்க்குறாங்களாமா. இங்க வாரு வாவ், பிறவி பலனை அடைந்து விட்டேன். ஒரிஜினல் கலரே தெரியுது. ஓ எவ்வளவு கேமரா குவாலிட்டி வாரு, செமையா இருக்கு. அவங்க பச்சை தண்ணி மாதிரி இருக்குது இல்ல? முன்னாடி ரேட் பண்ணு. சோடி போட்டுக்கிறாங்களாமா. சோடி சோடி. பாத்தீங்க எங்க போட்டி போடுறாங்க. நாங்களும் புதுசு எடுத்துட்டோம்ல, அப்புறம் கம்பேர் பண்ணுவோம்ல அப்படிங்கிறீங்களா? நமக்கு வெங்காயம் மட்டும் இருக்குது. ஏய் என்னங்க 80 கிளியரா நோஸ் கட் ஆகி போச்சு கடைசியில.